小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又相遇铃铛。愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கும்? சாதாரண பெண்கள் பயன்படுத்துறதுல மேண்டரின் வாத்து இருக்கும், ராஜ குடும்பம்னா நெருப்பு பறவை இருக்கும். சாதாரண பெண்களுக்கு மேண்டரின் வாத்தா? இளவரசியோட இடுப்பு துண்டு யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்துச்சாமா. ஆனா நான் அப்படி இல்லப்பா. தளபதி மட்டும்தான் என் இடுப்பு துண்டு பாத்திருக்கீங்க. இளவரசியோட இடுப்பு துண்டுல இருக்கிறது நெருப்பு பறவை தானா? ஆமா, சூய இளவரசி தானே. நான் அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உங்களுக்கு உண்மையிலே இதுதான் பிரச்சனைனா என்கிட்ட நீங்க கேட்க வேண்டாம். ஏதாவது நடந்துச்சுன்னே கூட வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் இடுப்பு துண்டை பார்த்ததே இல்லையா? இல்ல அவ உங்களை தொட விட்டதே இல்லையா? இல்ல உங்களுக்கு அவளை பிடிக்கலையா? நேத்து ராத்திரி நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ இந்த வருஷம் நம்ம 2 பேருமே சேர்ந்து பூக்களை பார்க்கலாமா? என்னாச்சு? ஏன் இப்படி வருத்தப்படுற? மத்தவங்களுக்கு தான் நீ பாக்குறதுக்கு வெறப்பா தெரிவ. ஆனா நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். உன் மனச பத்தி எனக்கு நல்லா. தளபதி நில்ல. தளபதி, சுப்ரபு எதுக்கு கூப்பிட்டாரு? இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், கிளம்பலாம் வா. அப்புறம் தகவல் வந்திருக்கு, உங்க அத்தை நாளைக்கு வீட்டுக்கு வராங்களா? அவங்கள போய் நம்ம கூட்டிட்டு வரலாமா? தளபதி நில்லுங்க, உங்களுக்காக தான் அவங்க இப்ப வீட்டுக்கு வராங்க. போன தடவை இளவரசி அவங்கள கூட்டிட்டு வரலான்னு போனாங்க, ஆனா போய் கூட்டிட்டு வர முடியல. அவங்க பயங்கர கோவத்துல இருப்பாங்க. இங்க பாரு பாய், அத்தையை கூட்டு வர பொறுப்பு உன்னோடது, அதை நீ பாத்துக்க. ஆனா இந்தாங்க. ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இது எத்தனை வாட்டி தான் சூடு பண்றது? எப்ப வருவாருன்னே தெரியல. தளபதிக்கு அதிகம் வேலை இருக்கிறதால மறந்துட்டாரோ? நேத்து ஒரு நாள் அதிசயமே வந்ததால இன்னைக்கும் வருவாரா? அப்படிலாம் இருக்காது. அவர்தான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரே. இளவரசி, நீங்க பகல்ல தூங்கதான் பிரபு சொன்னதை கொண்டு வந்தாரு. இப்ப நீங்க இதை குடிச்சிட்டு ராத்திரி தூங்க கூடாத நேரத்துல தூங்கிட்டீங்கன்னா? தளபதி மட்டும் கூட இருந்தாருன்னா தூங்குறதுக்கு எனக்கு எந்த கவலையும் இருக்காது. பரவாயில்ல, நானே போய் அவரை இங்க கூட்டிட்டு வரேன். ஒரு வழியா வந்துட்டீங்க, வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? உன்னை அங்க அடைச்சு வச்சிருந்தப்போ நீ அங்க என்னெல்லாம் பண்ண? நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லு.
திடீர்னு எதுக்கு இப்போ இதை கேக்குறீங்க? சரி, நான் அவனோட கட்டுப்பாட்டுல இருந்தப்போ முதல்ல கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அப்பம் சாப்பிட்டேன், திரும்ப ஒரு அப்பம் சாப்பிட்டேன். அப்போ வயிறு நிரம்பி இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன வாசனை அது உங்க மேல? நீ என்ன கேள்வி கேட்காத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. முதல்ல நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது பேங்ஷாங்ல இருக்கிற வாசனை திரவத்தோட வாசனையாச்சே. விலை உயர்ந்தது வேற. உயர்குலத்து பெண்கள் அவங்களோட கணவருக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. இந்த வாசனை எப்படி உங்க மேல? வெளியே போயிருந்தீங்களா? அப்போ இன்னொரு பொண்ணு. வளராத. நான் 4 செவத்துக்குள்ள வளர்ந்த குழந்தை. இந்த சின்ன வயசுலே ஆண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சின்ன பொண்ணுன்னு நினைச்சு ஏமாத்தாதீங்க. நான் எங்கேயும் போகலன்னு சொல்றேன்ல, என் மனசு தெளிவா இருக்கு. இப்ப சொல்லு, அந்த இடுப்பு துண்டு உன்னோடதா? எந்த இடுப்பு துண்டு? என்ன அசிங்கப்படுத்தணும்னு அவன் எனக்கு அனுப்பி வச்சானே, அப்ப இத்தனை நாளா நீ என்கிட்ட போய் சொன்னியா? நான் போய் சொல்லிருந்தாதான் என்ன? இங்க பாரு, தயவு செஞ்சு வெளியே போயிடு. நான் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். இங்க பாரு, நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல. நீ ரொம்ப மோசமான ஒரு ஆம்பளை. இங்க பாரு இளவரசி, இப்ப நீ தான் தெளிவுபடுத்தணும். நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் கேட்டோம், எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. கண்ணை திறந்து பார்த்தா நான் உனக்கு மனைவியா இருக்கேன். லீயும் என்னோட அப்பாவும் திருமணத்துல எனக்கு விருப்பமானு கேட்கவே இல்ல. மல்யுத்த களத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் பயமுறுத்தின, சிறைச்சாலையில அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தின. என்னைக்காவது என் மனசு பத்தி நீ யோசிச்சிருப்பியா? ஷேயோ, நீ அமைதியாவே இருந்து ஒரு பொண்ணோட கழுத்தா இருக்கிற கொடுமைக்கார. நான் அமைதியா இருந்து கழுத்த இருக்கிறவனா? அப்புறம் எதுக்காக என்ன படுக்க கிட்ட வரவிட்ட? நான் ஒரு சில விஷயத்த தெளிவுபடுத்திக்க நினைச்சேன், ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு. இனி எதையும் தெரிஞ்சுக்க வேணாம். நீ என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ராத்திரியில நான் அத்துமீறி உன்னை கொடுமைப்படுத்துவேன்னு நினைச்சிருக்கல, அப்ப உன்னோட பார்வையில நான் அவ்வளவு மட்டமானவனா இருந்திருக்கேன். அதுக்காக உன்னை நீயே கலங்கமாயிட்டவன்னு சொல்லி என்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைச்சிருக்க. ஆமா, நான் உன்னை பார்க்கவே கூடாது. ரொம்ப நல்லதா போச்சு. பல வருஷங்களா போர்க்களத்துக்கு போனவண்ணா ராத்திரி பகலா போர்க்களத்துக்கு போய் இந்த நாட்டுக்காக பல தியாகங்களை செஞ்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் நீங்க வந்த. ஆனா அந்த மாதிரி சின்ன ஆசைக்கு கூட நான் தகுதியானவன் இல்ல. நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். நல்லா தெளிவா யோசிச்சு பாத்துக்க. நிம்மதியா தூங்குறதுக்கான சுதந்திரம் எனக்கு வேணும். அதோட காதலிக்கிற சுதந்திரம் எனக்கு வேணும். நீ என்ன பார்த்து எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து நீ சுதந்திரமா இருக்கலாம்.
见，一面离人，两人相遇总要花些时间。两拨时间，繁华万千，心字最难填。原本清晰的流年，怎么遗落旧年？撩人诗篇，似尽风月，好字最难圆。惹得有情人深陷，再等来年再见，一面离人。缘字难解，相遇总要花些时间成全。பிரபு கொஞ்சம் பொறுங்க. மன்னர் தூங்குறாரு, சீக்கிரம் கண் முழிச்சிருவாரு. விடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பாவுக்கு தூங்கி பழக்கம் இல்லையே. சுறுசுறுப்பா இருக்கிறவரு திடீர்னு எப்ப இப்படி மாறினாரு? இளவரசே, உங்களுக்கு விஷயமே தெரியல. அந்த கொலகாரம் தாக்குதல் முயற்சி செஞ்சதுல இருந்தே மன்னரால சரியா தூங்க முடியறதில்ல. என் மேலதான் தப்பு இருக்கு. இனிமே அடிக்கடி நான் எங்க அப்பாவுக்கு துணையா இருக்கணும். இப்போ நீங்க புறப்படுங்க, நான் அப்பாவை பாத்துக்கிறேன். உத்தரவு பிரபு. இதுக்கப்புறமும் உன்னால தப்பிச்சு ஓட முடியும் நினைக்கிறியா? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? பிறப்பு கல்லுடைய கணிப்பு என்னைக்குமே தவறுனதே இல்ல. உனக்காக நான் என்னுடைய உயிரையே கொடுத்தேன். நீ ஏன் என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கல? எவ்வளவோ நாள் அவளுக்கு நான் உதவி செஞ்சும் எனக்கு பயனே இல்ல. அந்த பிறப்பு கல்லை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியல. உடைஞ்சு போன அந்த கல்லை ஏற்கனவே திருடிட்டு போயிட்டாங்க. அவளையும் என்ன மாதிரியே உனக்காக வாழணும்னு ஆசைப்பட்டிருக்க. இல்ல ஆசிரியரே, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு கடமைப்பட்டது உண்மையா இருந்தாலும் அவளை நான் நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன். இன்னும் அவங்க மனசு நிறையல. அப்பா சூயாவோட அப்பாவை பத்தி கனவு காண்றாரா? அப்பா இழந்துருங்கப்பா. மாமா அவர்களே, மருமகங்கிற முறையில உங்களுக்காக நான் இவனை பழி வாங்குறேன். மெய்காப்பாளர்களே, இவனை ஏதாவது பண்ணுங்க. மெய்காப்பாளர்களே, அப்பா மகனே, அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? குத்த வரும்போது ஓட வேண்டியதுதானே? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டேன்ப்பா. அதனாலதான் வாளை என் கையால பிடிச்சேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உன் மேல தப்பு இல்லப்பா. நீ உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருக்க. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ரொம்ப வலிக்குதா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இது சாதாரண காயம்தான், பெருசா வலிக்காதுப்பா. உன்னை பெத்தது என் பாக்கியம். மருத்துவரை கூப்பிடுங்க. உத்தரவு அரசே. இதை விடுங்கப்பா. பகல் நேரத்துல என்ன கனவு கண்டீங்க? அத பத்தி கேட்காதப்பா. உன் கூட படிச்ச எல்லாருமே அரசவையில் அதிகாரிகளா வந்திருக்காங்க. உன் உண்மையான அடையாளம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா உனக்கு பதவி கொடுக்க சொல்லி என்கிட்டயே சொன்னாங்க. நான் அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு உன்னை சோதிச்சு பார்க்க இங்க வர சொன்னேன். நம்ம படைகளை நீ வழிநடத்த முடியுமா? அப்பா என்ன சொல்றீங்க? இது நாள் வரைக்கும் ஷோயேவு தான் படை தளபதியா இருந்திருக்கான். ஆனா அவனை படை தளபதி பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு முப்படைகளுக்கும் உன்ன தளபதி ஆக்கணும். நீ எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு எனக்காக வருவியா? அப்பா, ராணுவத்துல எனக்கு பெருசா முன் அனுபவம் இல்ல. அது சம்பந்தமா எனக்கு
பெருசா படிப்பும் இல்லப்பா. அரசவையில் இருக்கிறவங்க சம்மதிச்சிட்டாலே போதும். படைகளை உன்னால எப்படி எல்லாம் வழிநடத்த முடியும்னு நீ எழுதி கொண்டு வா. உங்க உத்தரவுப்படியே ஆகட்டும். தாயே வணக்கம். அவன் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்கானா? என்ன வரவேற்க கூட அவன் வரமாட்டானா? அது தளபதிக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப என்ன அவனுக்கு வேலை பளு? கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணவும் விரதம் இருக்கவும் நான் எத்தனை நாளா இங்க தங்கி இருக்கேன். அப்புறம் அந்த இளவரசி ஒரு முறை கூட என்னை இங்க வந்து பாக்கல. என்ன ஒரேடியா ஒதுக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீங்க முதல்ல ரதத்துல ஏறுங்க. தளபதியும் இளவரசியும் காத்திருக்காங்க. இப்ப புறப்பட்டா தான் நீங்க போய் சேர முடியும். வாங்க. நேத்து ராத்திரி நீங்க எப்படி தூங்குனீங்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல. நேத்து ராத்திரி தளபதி அவருடைய கூடாரத்துக்கு போனதா நான் கேள்விப்பட்டேன். 2 பேருக்குள்ளயும் ஏதாவது சண்டையா? முந்தா நேத்து என்கிட்ட பாசமா நடந்துகிட்டவரு நேத்து என்னாச்சுன்னே தெரியல. எப்படி நேத்து ராத்திரி நீங்க தூங்கல? சாப்பிட கொண்டு வர, சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. என்னால தூங்க முடியாது. பேராசை பெரு நஷ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நான் நிம்மதியா தூங்குனேன். ஆனா அதனால நான் இப்படி ஆயிட்டேனே. டாட்டா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. என்கிட்ட பொறாமப்பட என்ன இருக்கு? நீ என்ன மாதிரி இல்ல. சூரியன் மறையறதையும் சூரியன் உதிக்கிறதையும் பாக்குற. எல்லாத்துக்கும் மேல உன் மனசுல வெறுப்பே இல்ல. யாருக்காகவும் நீ அழுதும் நான் பார்த்ததே இல்ல. நான் யாருக்காகவும் அழ மாட்டேன்னு உங்களுக்கு யாரு சொன்னாங்க இளவரசி? இப்போ நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லைங்க. சரி, உங்க விருப்பம் தான். ஆனா நானும் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன். டாட்டா, இந்த வாழ்க்கையில நீ என்ன பாத்துக்கிற மாதிரி அடுத்த ஜென்மத்துல நான் உன்னை பாத்துப்பேன். நான் அத பத்தி சொல்லல. சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் உங்களுக்கு தேநீர் கொண்டு வரேன். நேத்து ராத்திரியில இருந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நிறுத்தவே மாட்டேங்கிறாரே. திட்டம் வேலை செய்யுமா? தளபதி வீட்டு பிரச்சனையால கோவத்தில் இருக்காரு போல இருக்கு. அவருக்காக ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணா அப்ப அவரோட மனசு சாந்தமாகும்ல. நம்ம தளபதி மகிழ்ச்சியா இருந்தாதான் நாமளும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆமா. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தோட்டத்துக்கு வந்து நான் பார்த்ததே இல்லையே. என்ன திடீர்னு இந்த பக்கம் நடக்கலாம்னு தோணி இருக்கா? அவர் தான் இப்போ இங்க இல்லையே. இப்ப நான் இந்த செடி கொடி எல்லாம் மிதிச்சா யாரும் கோவப்பட மாட்டாங்க. நீங்க சோகத்துல அப்படியே உட்கார்ந்துருவீங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளை எந்திரிச்சு வந்துட்டீங்க, அதுவே போதும். அவருக்காகலாம் நான் ஒன்னும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். இங்க பாரு, நீயே சொல்லு, நான் அவர்கிட்ட அப்படி பேசினது தப்பா? என்ன இருந்தாலும் அவ்வளவு கடுமையா பேசிருக்க கூடாதுதான். ஓ, அதான் கோச்சிட்டு போயிட்டாரா? ஒரு நிமிஷம் இரு. நேத்து ராத்திரி அவர் என்ன பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தாரு? இளவரசி, இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் விசாரிச்சு வச்சேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு. எல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆளை தான் பாத்திருக்காரு. நேத்து சூனான தான் அவரு பாத்திருக்காரு. என்னது, அவளையா? ஆட, அவதானா? இளவரசி, வேணும்னா நம்ம சூ மாளிகைக்கு போலாமா? வேண்டாம் வேண்டாம், அவளெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா அவளை பார்த்தா இந்த மனுஷன் தான் பயந்து ஓடி வந்துருவாரு. இளவரசி, உங்களுக்கு இன்னும் அவர் மேல அக்கறை இருக்கு. அவர் மேலலாம் அக்கறை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரு நான் தூங்குறதுக்கான ஒரு தலையணை. என்ன பார்க்க பயந்துட்டு ஓடிட்டாரா? அந்த ஆளை பத்தி பேசாத நீ. இளவரசி பாத்து இங்க வாயேன். இந்த பூக்கள் இப்ப பூக்க போதா என்ன? பூத்துருச்சு. இங்க பாரு, நீ போய் வண்டியை ஏற்பாடு பண்ண.
நாம வெளியே போகணும். எங்க போகணும்? போயிட்டா. இதுக்கப்புறம் தளபதி நம்மள நினைச்சு பெருமைப்படுவாரு. தளபதி யாரே, உங்களை மகிழ்வுக்கு நான் வந்திருக்கேன். தளபதி உள்ளதானே இருக்காரு, நான் அவரை பார்க்கணும். இது வீரர்களுடைய கூடாரம், உள்ள போக அனுமதி சீட்டு வேணும். இப்போ என்கிட்ட இல்லையே, ஆனா இது இருக்கு. இது தளபதிக்கு ரொம்ப பிடிச்ச மலர். இது அவர்கிட்ட உடனே ஒப்படைக்கணும், இல்லனா இது காஞ்சி போயிடும். ஆனா நீ உள்ள போகணும்னா அனுமதி சீட்டு நிச்சயமா வேணும். என்ன உள்ள விடுங்க. ஓடி போயிடுங்க இருந்து. ஏய், என்ன பிரச்சனைங்க? பிரபு, இந்த நபர் தளபதியோட மாளிகையில இருந்து வர்றாங்களாம். இந்த பூக்களை தளபதிக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா தளபதிக்கு எப்படி இதெல்லாம்? எதுவா? தளபதிக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயா, என்ன உள்ள விட மாட்டாரு. தயவு செஞ்சு இதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கவலைப்படாத, தளபதியார் உள்ளுக்குள்ள இதை விட சிறந்த மலரை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? டேய் தம்பி, இன்னுமே உனக்கு புரியல. இது வாசனை தர்ற மலர், ஆனா உள்ள இருக்கக்கூடிய மலர் சுகம் தரக்கூடிய பெண் மலர். புரியுதா? அட, இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ இப்படி கோவிச்சுன்னு போறான்? ஒரு ஆண் எதுக்காக இதை தளபதிக்கு தரணும்? லசான், தளபதி உன்னை தேடுறாரு. இது யாரோட யோசனை? யார் சொல்லி இந்த ஏற்பாடு பண்ண? பிரபு, அது வந்து என்ன தைரியம் இருந்தா ஒட்டு கேப்ப. இப்ப சொல்லு, உங்க 2 பேர்ல இது யாருடைய வேலை? நான் தான். ரொம்ப நல்லது. என்னைக்காவது போர்க்காலத்துல இந்த ஆர்வத்தை காட்டியிருப்பீங்களா? இதை செய்ய உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன நினைச்சுக்கிட்டீங்க? என்ன பார்த்தா அந்த மாதிரி ஆள தெரியுதானே? கண்டிப்பா இல்ல பிரபு. ஆனா நீங்க திருமணத்துக்கு அப்புறமா ஓய்வெடுக்க போயிருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை எப்படியாவது சந்தோஷப்பட வைக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சு அசிங்கப்படுத்துவீங்களா? எங்க தவற நாங்க உணர்ந்துட்டோம். வெளியே போங்க. ஒரு நபருக்கு 40 அடி. நீங்களே தண்டனை நிறைவேற்றுங்க. உத்தரவு ஆகட்டும். தாயோ, நீ பக்கத்து ரூம்ல போய் காத்துற. இளவரசி, நீங்க பெரியம்மாவை பார்க்க வாங்க. அத்தை வந்துட்டாங்களா? ஆமா, வந்துட்டாங்க. சரி, நான் என்ன சுத்தம் படுத்திக்க வேண்டியது இருக்கு. புது ஆடைகளை உடுத்திட்டு உடனே வரேன்னு சொல்லுங்க. வயசுல பெரியவங்களை பார்க்கும்போது மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரியாதா? என் அத்தை யாருக்கு என்னுடைய வணக்கங்கள். கோயிலுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போறதா தகவல் அனுப்புனியே, அதுக்கப்புறம் நான் இருக்கேன், நான் செத்தனான் கூட உனக்கு கவலை இல்லல்ல? என்ன மன்னிக்கணும், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அடடா, அப்படியாம்மா? நான் உன்கிட்ட சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. இப்ப நேரடியா விஷயத்துக்கு வரேன். பேங்ஷாங்கோட சிறப்பு வஸ்துவை பயன்படுத்த மட்டும் உனக்கு நேரம் இருக்கா? இல்லையே. யாரை ஏமாத்த பாக்குற? நீ உள்ள வந்த உடனேயே அந்த வாசனை என் மூக்குக்கு வந்துடுச்சு. இல்லையே, இது விசேஷ வஸ்து தானே? ஆமா, அடுத்த முறை நீ ஓடும்போது நம்ம மாட்டிக்காம இருப்போம். குடு குடு, எதுக்கு வீணாக்கணும்? முகத்துல தடவிக்கிறேன். இப்பதான் ஞாபகம் வருது, நான் அதை பயன்படுத்திருக்கேன். என் சகோதரன் தான் எனக்கு. பேங்ஷாங்குக்கு வந்து போனவங்களோட பட்டியலை நான் பாத்துட்டேன். நீ அங்க இருந்து அந்த வஸ்துவை வாங்கவே இல்ல. அப்படின்னா வேற யாரோதான் உனக்கு அதை கொடுத்திருக்கணும். ஒருவேளை ஷூ மாளிகைக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற யாராவது உன்கிட்ட அதை கொடுத்தாங்களா? ஹே ஜோஹு, உடனே அவளை சோதிச்சு பாரு. உத்தரவு தாயே. இளவரசின்னு தயங்காத, அவளை முழுசா சோதனை செய். பெண்கள் பயன்படுத்துற பொருள் தானே அது, நான் அதை பயன்படுத்துறதுல என்ன தப்பு? என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவளை இழுத்து பிடிங்க.
ரொம்ப வினோதமான பூச்செடியா இருக்கே. இந்த வருஷம் இது பூக்கிறத நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமா? யா அதான் நான் சொல்றல, அது என்கிட்ட கொடுத்தது என் தம்பி தான். யார ஏமாத்த பாக்குற? அந்த பொருள் எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு விலை உயர்ந்த பொருளை யாரும் இப்படி வீணடிக்க மாட்டாங்க. நீ முன்னோர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டாதான் சரியாவ. ஊதுபத்தி ஏத்தி மன்னிப்பு கேட்டுட்டு வா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? முன்னோர்களோட அறை தானே, இங்க அப்படி என்ன இருந்துற போகுது? எனக்கு பயம் இல்ல, பரவாயில்ல. நான் எந்த மாதிரியான இடத்துல மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னால தப்பிக்க முடியும். தளபதி குடும்பத்தோட வீரர்களே, என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப போய் தான் ஆகணும். தளபதி, பெரியம்மா தான் இவங்களை இங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிக்கிறேன். இளவரசி விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். எதுவா இருந்தாலும் அதை நானே பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போகலாம். உத்தரவு. எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க. நான் உன் கூட ஒன்னா நின்னு இந்த பூ மலர்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா முடியல. நிம்மதியா தூங்க. நீ தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு மருத்துவர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் சரியா தூங்க முடியாதுன்னு டாவியா கிட்ட சொல்லிடுறீங்களா? கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன். இப்ப நீ நிம்மதியா தூங்கலாம். தளபதி, பெரிய அம்மா உங்களை வர சொன்னாங்க. நான் அங்க மலையில உக்காந்துருந்ததுனால வீட்ல நடந்த எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? அந்த இளவரசிய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்தே நம்ம குடும்பத்துக்கு ஒரு நாளாவது நிம்மதி இருந்திருக்கா? அத்தை, நீங்க ஏதோ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ சார்பா நீ எதுவும் பேச வேண்டாம்.
அவ இன்னைக்கு என்கிட்ட நடந்துகிட்ட விதம், அதுல இருந்தே அவ குணம் என்னன்னு தெரியுது. மத்தவங்க வேண்டான்னு சொன்ன பொண்ண நீ கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அதுதான் நீ செஞ்ச முதல் தப்பு. உன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு இப்ப கவலையா இருக்கு. நீங்க நினைக்கிறது தப்பு. நான் விரும்பி தான் இந்த திருமணத்தை செஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துடைய நன்மைக்காக தான் செஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றத நான் ஏத்துக்க முடியாது. திருமணம் செஞ்சுக்கிறது தப்பு இல்ல. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல பெண்கள் இருக்கும்போது எதுக்கு நீ இப்படி உதவாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவ கொஞ்சம் துருதுருன்னு இருப்பா. ஆனா அவளுக்கு நல்ல மனசு. அவ கூட கொஞ்ச நாள் நேரத்தை செலவு பண்ணா உங்களுக்கே புரியும். அதுவும் இல்லாம இன்னைக்கு நடந்த சம்பவம் அதுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்ல. நீங்க தான் அவசரப்பட்டீங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணி அதையே பெரிய பிரச்சனையாக்கிட்டீங்க. இப்ப கூட நீ அவளுக்காக தான் பறிஞ்சு பேசுறல்ல. இந்த திருமணத்தை நீ செஞ்சுக்கிட்டதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட ஆணவத்தை நீ இன்னைக்கு உடைச்சே ஆகணும். சரி போ, முன்னோர்கள் அறையில ஊதுபத்தி ஏத்தி மண்டி போட்டு அவளை மன்னிப்பு கேட்க சொல்லு. உன்கிட்ட தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா போ. சூயேவுக்கு உடம்பு சரியில்லை. வேணும்னு அவளுக்கு பதிலா நானே அங்க போய் மண்டிடுறேன். அட ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏ இங்க வா. தளபதி, இங்க யாருமே இல்லையா? அதுல என்ன கலந்து கொடுத்த? சீக்கிரமே நல்ல காலம் பிறக்க போகுது. எதுக்கு வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கணும்? ஐயோ இல்ல தளபதி, நீ ஒரு பெரிய திருடன். ரொம்ப மோசமானவன். இந்த திருடன் வந்தா இளவரசி எங்க? இப்போ என்ன நேரமாகுது? ஏன்ஷியன் நேரம். இது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நடு இரவா? ஆமா. போச்சு. திரும்பவும் கனவு காண்றேன். ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். என்னது, திரும்ப கனவு காண்றீங்களா? இந்த தடவை கனவுல இருந்தது யாரு?说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是情。